பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எசையா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 54, இறைவார்த்தை 17. உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்திராது. உன்மேல் குற்றம் சாட்டி தீர்ப்பு சொல்ல எழும் எந்த நாவையும் நீ அடக்கி விடுவாய். இவையே ஆண்டவரின் ஊழியர்களது உரிமை சொத்தும் நான் அவர்களுக்கு அளிக்கும் வெற்றியுமாய் இருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த நாளிலே நீர் எங்களை ஆசீர்வதிக்க, எங்கள் மீது இரக்கம் காட்ட, எங்களை மன்னிக்க, எங்களோடு நீர் வாசம் செய்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களை மேன்மைப்படுத்தி தாவீதிற்கு காட்டிய மாறாத பேரன்பை எங்களுக்கும் காண்பித்து எங்களோடு கூட உடன் இருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது கானாவூர் திருமணத்திலே நீர் அற்புதங்களை செய்து அங்கு இருந்த மக்கள் எல்லோரையும் திகைப்பில் ஆற்றியதை போல இந்த நாளிலும் கூட உம்மை நம்பி இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் உம்மை தேடி வரக்கூடிய பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாக்கின்றீர். தவறு இழைக்கும் வேளையிலே மன்னிப்பு கேட்கும் பொழுதும் ஆண்டவரே எங்களை மன்னித்து பெரும் மகிழ்ச்சியினால் நிரப்புகிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலே எங்களுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் தங்க இடமும் கொடுத்து கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை கட்டளையிடுவதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். அன்பார்ந்த இயேசு சுவாமி, உம்மை பற்றி அறிந்தும் உம்மோடு கூட இருந்தும் ஆண்டவரே நாங்கள் உமது சித்தத்தை நிறைவேற்றாமல் இருந்த நாட்கள் உண்டு தகப்பனே. அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உமது கரத்தில் இருந்து அற்புதங்களை மட்டுமே பெற்றுக்கொண்டு அந்த அற்புதங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்தாதபடி நன்றி அற்றவர்களாக வாழ்ந்த நாட்கள் உண்டு. அதே போல் தகப்பனே, உம்மை விட்டு வழி விலகி சென்று தவறான பாதையில் சென்று பாவத்திற்கு மேல் பாவம் செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பற்றி உணர்ந்து கொள்ளாதபடி தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் உண்டு தகப்பனே. அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, கொடியவர் தன் வழிமுறையையும் தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டு விடுவார்களாக. அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும், அவர் அவருக்கு இரக்கம் காட்டுவார். அவர்கள் தம் கடவுளிடம் வரட்டும், ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தாராள மனதினர் என்று எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 55வது அதிகாரம் 7வது இறை வார்த்தையில் நாங்கள் வாசிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலே உமது வார்த்தையை விசுவசிக்கிறோம் சுவாமி. நாங்கள் உமக்கு எதிராக சென்றோம், கொடியவர்களாக வாழ்ந்தோம், தீய சிந்தைகளோடு அலைந்தோம், உம்மிடம் திரும்பி வராதபடி இருந்த நாட்கள் உண்டு. உமது இரக்கத்தை குறித்து கவலைப்படாதபடி இருந்தோம். உமது மன்னிப்பை குறித்து ஆண்டவரே நாங்கள் மனம் மாறாதபடி நாங்கள் இந்த உலகத்தில் அலைந்து திரிந்த நாட்கள் உண்டு. மனிதர்களை நம்பி உலகத்தின் மீது அன்பு கொண்டு உலகத்தின் மீது உறவு வைத்துக் கொண்டு எங்களையே அழித்த நாட்கள் உண்டு. அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு இதோ கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. உமது பரிசுத்த இரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே, நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நாங்கள் முறித்திருக்கின்றோம். உம்மை தேடாதபடி பிற தெய்வங்களை தேடி அலைந்து திரிந்திருக்கின்றோம். ஜாதகம் பார்த்து இருக்கின்றோம், குறி சொல்கிறவர்களை தேடி இருக்கின்றோம். நல்ல நாட்கள் பார்த்து என் ஆண்டவரை மறந்து அலைந்த நாட்கள் உண்டு. அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் நீர் எங்களை தூய்மைப்படுத்தக்கூடிய நேரத்திலே உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் தூய்மை அடைந்து இந்த நாளிலே எங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போற்றி மகிழக்கூடிய பிள்ளைகளாய் உருமாறி விடுவோம் சுவாமி. நீர் இந்த நாளில் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே, என் மகனே மகளே, உனக்கு எதிராக வரக்கூடிய எந்த ஒரு போர்க்கருவியும் நிலைத்திருக்காது. உன் மீது குற்றம் சாட்டி தீர்ப்பு சொல்ல எந்த நாவையும் நீ அடக்கி விடுவாய் என்று வாக்கு கொடுத்தீரே. உமது வார்த்தையின்படி எங்கள்
எங்களை வழி நடத்தும். ஆம் தகப்பனே, அநேக பேர் எங்கள் மீது குற்றம் சாட்டி ஆண்டவரே எங்களுக்கு எதிராக செயல்பட்டு எங்களை அழிக்க வேண்டும் என்று அலையக்கூடிய எங்கள் எதிரிகள் உண்டு தகப்பனே. அவர்களை உமது கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன். அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதித்து அவர்களை நீர் பலப்படுத்தி திடப்படுத்தி வழிநடத்திட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, கண் இருந்தும் குருடர்களாக இருந்தோம், காது இருந்தும் செவி திறனற்றவர்களாக இருந்து உமது வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்து மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்து மனிதர்களோடு சேர்ந்து பாவங்கள் செய்தோம் அப்பா. அதன் வழியாக எங்களுக்கு எதிராக எவ்வளவோ குற்றச்சாட்டுகள் வந்தன, எங்களுக்கு எதிராக எவ்வளவோ போர் கருவிகள் வந்தன. அவை எல்லாவற்றையும் கல்வாரியிலே நீர் ஆணி அடித்து அரைந்து விட்டு எங்களை புனிதப்படுத்தி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இதோ அதிகாலையிலே என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன். சிறு குழந்தைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன். தன்னையே பரீட்சைக்காக தயார் செய்து கொண்டு இருக்கக்கூடிய, காலேஜில் படித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அன்பு தம்பி தங்கைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன். கடன் சுமையினால் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். இருக்க இடம் இல்லாதபடி, ஒரு வீடு கட்ட வழி இல்லாதபடி எல்லாவற்றையும் இழந்து தவிக்கக்கூடியவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். ஆண்டவர் எனக்கு ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். என் ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்து இருக்கின்றார். என் ஆண்டவரை மட்டுமே நம்பி இருக்கின்றேன். என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி இந்த நேரத்திலே உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன். திருப்பாடல்கள் 34வது அதிகாரம் 5வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாக்கவில்லை என்று. ஆம் தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறார்களே, உம்மை தேடி வந்திருக்கிறார்களே. என் ஆண்டவருடைய மகிழ்ச்சியில் பங்கு கொள்வேன். நான் அவமானத்திற்கு உள்ளாக்கப்படுவது இல்லை. நான் ஏழை எளியவனாக இருக்கின்றேன். என் ஆண்டவரை நோக்கி அதிகாலையிலே நான் கூவிக்கொண்டு இருக்கின்றேன், ஜெபித்துக் கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி உம்மை விடாப்பிடியாய் பிடித்துக் கொண்டு உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய நெருக்கடியில் இருந்து விடுதலை கொடுப்பீராக. ஆண்டவரே, உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் இருக்கக்கூடிய தெய்வமே, நைந்த நெஞ்சத்தாரை பாதுகாக்கக்கூடிய என் அன்பு நேசரே, பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்வீராக, பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, வெற்றியை கொடுப்பீராக. சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறைவாகாது என்கின்ற வார்த்தையை விசுவசிக்கின்றோம். உம்மை தேடி வந்திருக்கின்றோம். நீர்நிலைக்கு வந்திருக்கின்றோம். ஒளிவ கன்றுகளை போல் எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஒளிவ கன்றுகளை போல் எங்களை உயர்த்திடுவீராக. ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உமக்கு சாட்சியாய் இருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் உருமாறிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான நேரத்திலும் கூட தகப்பனே, யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ, மருத்துவமனைக்கு செல்ல முடிய வழி இல்லாமல் இருக்கிறார்களோ, அவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். அவருடைய குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்குவீராக. என் ஆண்டவரை நான் தொட வேண்டும். என் ஆண்டவருடைய மகிமையை காண வேண்டும். நான் வீட்டிற்கு திரும்பி வந்து என் குடும்பத்தோடு பாவம் செய்யாதபடி நான் வாழ்வேன் என்று சொல்லி உம்மை நோக்கி கண்ணீர் விட்டு மருத்துவமனையில் இருந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்பீராக. மனம் இறங்குவீராக. ஆண்டவரே, குணமாக்குவீராக. மருத்துவர் கண்களில் தயவு கிடைக்க நீர் உதவி செய்திட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலும் கூட நேற்றும் இன்று மரித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். யாதும் அறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னை அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே,
கன்னி தாயே, விண்ணக அரசியே, எங்களுக்காக பரிந்து பேசும் ஜெபமாலை தாயே, இந்த நேரத்தில் எங்களுக்காக பரிந்து பேசி உமது மகனுடைய கரத்திலிருந்து பாதுகாப்பை பெற்றுத்தர வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே. அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.